ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 26ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக அரசாங்கத்தால் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே 6வது தேசிய பாதுகாப்பு தினம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்திலே காத்தாங்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சும் அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சும் இணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இந்த நிகழ்விலே எமது நாட்டின் ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இது நாட்டு மக்கள் அனர்த்தங்களிலே இறந்த மக்களுக்கும் அவர்களுக்கு நினைவு கூறுவதோடு அனர்த்தங்களிலே இருந்த நாட்டு மக்களை பாதுகாப்பது தொடர்பாக ஒவ்வொரு வருடமும் அந்த மக்களுக்கு அறிவுரை ஊட்டுவதற்காகத்தான் இந்த தேசிய பாதுகாப்பு தினம் தேசிய மட்டத்திலே கொண்டாடப்படுகிறது. ஆக அந்த தினத்திலே இராணுவ கொடி, விமானப்படை, கடற்படையினுடைய இராணுவ மரியாதைகள், அவர்களுடைய பேங்க் வாத்தியங்கள், அதே போன்று பாடசாலைகளுடைய பேங்க் வாத்தியங்கள், அதே போன்று மக்கள் அனர்த்தத்தில் இருந்து பாதுகாக்கும்படியும் அனர்த்தத்தால் பாதிக்கப்படாமல் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்துகின்ற ஊர்திகள் போன்ற பல்வேறுபட்ட அம்சங்கள் இடம்பெற இருக்கின்றது. இது 2 நிகழ்ச்சிகளாக இடம்பெற இருக்கிறது. ஒன்று வெளி நிகழ்ச்சி, 2வது உள் நிகழ்ச்சி. அதாவது ஹிஸ்புல்லா மண்டபத்துக்கு வெளியிலே இருக்கின்ற காத்தாங்குடி பிரதான வீதியிலே ஹிஸ்புல்லா மண்டபத்துக்கு முன்னால் அமைக்கப்படுகின்ற விசேட மேடையிலே இருந்து ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்கள், அமைச்சர்கள், ஏனைய முப்படைகளின் தளபதிகள், போலீஸ் மாதிபர் அந்த அணிவகுப்பு மரியாதைகளை பெற்றுக் கொள்வதற்காக விசேட மேடை வீதியிலே அமைக்கப்பட இருக்கின்றது. 26ஆம் தேதி காத்தாங்குடி பிரதான வீதி முழுமையாக மூடப்பட்டிருக்கும். காலை 6 மணியிலே இருந்து அன்று இரவு பின்னேரம் 4 மணி வரை காத்தாங்குடி பிரதான வீதி முழுமையாக மூடப்பட்டிருக்கும். ஆகவே பிரதான வீதியிலே முதலாவது அரங்கம் நிகழ்ச்சி இடம்பெறும். அது ஒரு பிரதான வீதியுடைய ஒரு பக்கத்தில், அதாவது கலாச்சார மண்டப பக்கமாக இருக்கின்ற பக்கத்திலே இராணுவ மரியாதைகளும் ஏனைய அணிவகுப்புகள் நடக்கின்ற போது, அடுத்த பக்கம் ஆத்தங்கரை பக்கமாக இருக்கின்ற அந்த ஈச்சு மரங்களுக்கு அடுத்த பக்கம் பொதுமக்கள் பார்வைக்காக அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் ஒரு மணி நேரம் 9:12 தொடக்கம் 10 மணி வரை உள்ள அந்த 9:12 மணிக்கு ஜனாதிபதி சரியாக 9:12க்கு ஜனாதிபதி அந்த மேடையிலே ஏறி அந்த அனர்த்தங்களினால் இலங்கை முழுவதும் இறந்தவர்களுக்காக அவருடைய அனுதாபத்தை தெரிவித்தவுடன், அந்த மரியாதை செலுத்தியவுடன் உடனடியாக இந்த அணிவகுப்பு இடம்பெறும். அது முதலாம் கட்டமான நிகழ்ச்சி. பின்னர் 10 மணி வரைக்கும் 12 மணி வரை 2 மணிக்காக ஹிஸ்புல்லா மண்டபத்துக்குள்ளே அந்த நிகழ்ச்சி நடக்கும். அங்கே மும்மத நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், ஜனாதிபதியினுடைய உரை, இந்த அனர்த்தத்துக்கு பாடுபட்டவர்களுக்கான விசேட விருதுகளை வழங்குவதற்கு பல்வேறுபட்ட நிகழ்வுகள், சட்ட ரீதியாக இருக்கும் அந்த நிகழ்வுகள் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை பாதுகாப்பு அமைச்சு, அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சு, மட்டக்களப்பு அரசாங்க அதிபர், அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் இணைந்து இதற்கான பணிகளை கொண்டிருக்கிறார்கள். காத்தாங்குடி பிரதேச செயலாளர், மட்டக்களப்பு மாநகர முதல்வர், காத்தாங்குடி நகர முதல்வர், மட்டக்களப்பு திணைக்களங்களின் தலைவர்களை உள்ளடக்கிய பல குழுக்கள் இதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. நானும் இவற்றை ஒரு இணைப்பாளராக இருந்து இவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இதனை முன்னிட்டு நாங்கள் எதிர்கின்ற 16ஆம் தொடக்கம் கலாச்சார மண்டபம் மூடப்பட்டிருக்கும். கலாச்சார மண்டபத்திலே, ஹிஸ்புல்லா மண்டபத்திலே சுமார் 6 லட்சம் ரூபாய் செலவிலே புதிய அந்த அரங்குக்கு புதிய திரைச்சீலைகள், நவீன தொழில்நுட்பத்திலே இயங்கக்கூடிய திரைச்சீலைகள், டிஜிட்டலிலே எதிர்காலத்தில் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய டிஜிட்டல் பேக்ரவுண்ட் ஸ்கிரீன், ஃப்ரண்ட் கர்டன், பவர் கர்டன் எல்லாம் அப்படியான வேலைகளுக்காக 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த வேலைகள் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் 15ஆம் தேதியிலிருந்து மண்டபத்தை மூடி 16ஆம் தேதியிலிருந்து மூடி தொடர்ச்சியாக வேலைகளை செய்ய இருக்கின்றோம். மேலதிகமாக மண்டபத்துக்குள்ளே மேடைக்கான விசேட லைட் வசதிகள் செய்வதற்காகவும் ப்ரொஜெக்டர்கள், மல்டி மீடியா 3D அமைப்பிலான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிற 3D அமைப்பிலான மல்டி மீடியா ப்ரொஜெக்டர்கள் அங்கு கூட்டப்படுகிறது. அதுக்காக சுமார் 7 லட்சம் ரூபாயை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். கலாச்சார மண்டபத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த நீர் தடாகம் கொண்டை சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவிலே இப்பொழுது முழுமையாக மாபிள் பதிச்சு மிகவும் சிறப்பாக செயற்படக்கூடிய லைட்டுகள் கொடுக்கப்பட்டு அதை செய்வதற்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று மண்டபத்தை சீர் செய்து பெயிண்ட் அடித்து இருக்கின்ற திருத்த வேலைகளுக்கு மேலதிகமாக நாங்கள் 4 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். இவ்வாறு
நாங்கள் நாளாந்து அதே போன்று மண்டபத்துக்கு முன்னால் இருக்கின்ற வீதிகளிலே விசேட இலங்கையில் எங்கேயுமே பொருத்தப்படாத பொருத்தக்கள், அது இந்தியாவிலே மாத்திரம்தான் வந்து அச்சு கொண்டு வந்து நாங்கள் ஒரு விசேட பொருத்துக்களை நாங்கள் இப்பொழுது கொழும்பிலே எஸ்எம்எஸ் ஹோல்டிங் என்ற ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இதிலிருந்த 16 தொடக்கம் அது பிரதான வீதியில் இருக்கின்ற சென்ற மீடியா நடுவில் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு அது செய்யப்படுகின்றது. பிரதான வீதியில் இருக்கின்ற எல்லா சட்டிகளுக்கும் மரங்கள் வைப்பதற்கு, போக்கன் விழாற்றி மரம் வைப்பதற்கு, இக்ஸோரா மரங்கள் வைப்பதற்கு, அதுகள் அழகுபடுத்துவதற்கு, பெயிண்ட் அடிப்பதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வித்தைப்பள்ளி வாசலுக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த வித்தைப்பள்ளிக்கான தோரணம், அந்த துரட்டு நுழைவாய் இன்றும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். முடியுமான வரையில் அதை உயர்த்தி ஓரளவு கட்டுவதற்காக. அதே போன்று பிரதான வீதியிலே கூட்டப்பட வேண்டிய மின்விளக்குகள், பப்ளிக் சிஸ்டம், அதாவது ஒளிபெருக்கி சாதனங்களை வச்செல்லாம் உடனடியாக பொருத்துவதற்கான பணிகளை ஆரம்பிக்கிறோம். இவ்வாறு இந்த அபிவிருத்தி பணிகளையும் ஒன்று சேர்த்து முன்னோக்கி நாங்கள் மிக விரைவாக இந்த பணிகளை செய்ய இருக்கின்றோம். இது காலை 9 மணி தொடக்கம் 12 மணி வரை இலங்கை ரூபாயணி கூட்டுத்தாபனமும் இலங்கை சுயாதீன ஒலிபரப்பு நிலையமும் ஐடிஎன் நிறுவனமும் லைவ் நேரடி ஒலிபரப்பு செய்ய இந்த நிகழ்ச்சிகளை செய்ய இருக்கின்றார்கள். 3 மணி நேரம் இந்த 2 நிறுவனங்களும் இந்த முழு நிகழ்ச்சிகளை நாடு முழுவதும் நேரடியாக ஒலிபரப்பு செய்ய இருக்கின்றார்கள். கொழும்பில் இருக்கின்ற எல்லா ஊடகவியலாளர்களும் இதற்காக இந்த நிகழ்ச்சிகளை கவனிக்க அதற்கான விஷயோட ஒழுங்குகள், அதற்கான மின்சார வசதிகள் தான் இலங்கை மின்சார மேற்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு நிறுவனத்திற்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை இதை கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.